வணக்க மக்களே. பவதாரணி அவர்களினுடைய கையெழுத்தை போட்டு 80 லட்சம் மோசடி நடந்திருக்கு. தினாவை தூக்கி ஆகணும் அப்படின்னு கங்கை அமரன் ஆவேசம் அடைஞ்சிருக்காரு. என்ன அது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய இசையமைப்பாளர் சங்கத்தின் தலைவராக தீனா மீண்டும் பொறுப்பேற்றதை எதிர்த்து இசையமைப்பாளர் கங்கை அமரன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தென்னிந்திய இசையமைப்பாளர்கள் சங்கம்தான் தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் சங்கம். KV மகாதேவன், MS விஸ்வநாதன், பாப்பா தட்சிணாமூர்த்தி இவர்களால் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம்தான் இது. இளையராஜா வந்திருக்க வேண்டிய இடம் இது. அவர் சார்பாக நான் வந்து இருக்கிறேன். இந்த விதிப்படி ஒருவருக்கு 2 வருடம் பதவி, அடுத்த 2 வருடம் அதிகரிச்சுக்கலாம். இந்த சங்கத்தில் இசையமைப்பாளர் தினா 4 வருஷம் தலைவராக இருந்தார். மீண்டும் தலைவராக இருப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறார். இது என்ன அரசியல் கட்சியா என நாங்கள் எல்லாம் சத்தம் போட்டோம். கொரோனா காலத்தில் சங்கத்தில் சேர்ந்த இசையமைப்பாளர்கள் சிலருக்கு பணம் தேவைப்படுவதாக போலியாக விண்ணப்பங்கள் தயாரித்து அதிலிருந்து 80 லட்சம் வரை சுருட்டினாங்களாம். இதில் இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தும் போடப்பட்டிருக்கு. இது எல்லாம் தெரிந்து விடுமோ என்றுதான் அவர் மறுபடியும் வர அடம் பிடிக்கிறாரு. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. யார் சொல்லியும் கேட்பதாக இல்லை. இளையராஜாவே பேசி ஆடியோ போட்டு இருக்கிறாரு. இதற்கு இளையராஜா சொன்னா என்னையா, அந்த ஆளு சும்மா உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான்னு வேற அசால்ட்டாக பேசுகிறாரு தீனா. நம் அறிவை வளர்த்தவர் இளையராஜா தான். இன்று பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களை எல்லாம் செய்து கொடுத்தவர் இளையராஜா தான். அப்படிப்பட்ட இளையராஜாவையே தூக்கி எறிஞ்சு பேசுறதுனாலேயே அவர் வேண்டாம்னு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணினோம். இசை என்பது மெலடி, அது இனிமையானது. இன்று அப்படிப்பட்ட இசை கிடையாது. அந்த வகையில் இசையை போல இந்த சங்கத்தையும் குழப்பி வச்சிருக்காங்க. பல பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் நிற்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாருங்க. அதையும் மீறி நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். காலம் கடந்து போவதால் கோர்ட்டிலும் கேஸ் போட்டோம். அதுவும் வாபஸ் ஆனது. ஆனால் எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்று இப்படி செய்து கொண்டிருக்கிறார். நிற்கட்டும், பார்க்கலாம் என்று நாங்களும் இருக்கிறோம். நாங்கள் எதிர்க்கட்சி அல்ல, ஆளப்போகிற கட்சி. கல்யாணம், பாலகிருஷ்ணன், சபேஸ் என பல பெரிய இசையமைப்பாளர்களும் இங்கே இருக்காங்கன்னு பேசியிருக்கிறாரு கங்கை அமரன். உண்மையிலேயே பார்த்தோன்னா இப்படியெல்லாம் கூட எல்லா சங்கங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க தேர்தல் February 18 அன்று பார்த்தோன்னா நடைபெற்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றியெல்லாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.